கைஸ் பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1500க்கும் மேலே வேக்கன்சிஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு எக்ஸாம் சென்டருமே இருக்குது. கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன டீட்டெயில் இம்பார்ட்டனோ அதை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளை பண்ணுற லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இதில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 8/7/2024 தான் முடியுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், கம்பார்ட்டன்ட் ஸ்டெனோகிராஃபர், ஹெட் கான்ஸ்டபிள், மினிஸ்ட்ரியல், கம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரியல், அப்புறம் ஹவல்தார், இந்த மாதிரி போஸ்டிங்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வாரண்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்குது. சரியா? அண்ட் வேக்கன்சிஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1526 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே சேர்த்து. சேல்ரி அப்படின்னு பார்க்குறப்ப அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், கம்பார்ட்டன்ட் ஸ்டெனோகிராஃபர், வாரண்ட் ஆஃபீஸர் இவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா பே லெவல் 5ல் வந்து 29,200 92,300 வரைக்கும் மேக்ஸிமம் சேலரியாக கொடுக்குறாங்க. ஹெட் கான்ஸ்டபிள் இதில் மினிஸ்ட்ரியல், கம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரியல், ஹவல்தார் கிளர்க். ஓகேவா? இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் சேலரி 25,500 81,100 வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? வேக்கன்சிஸ் உங்களுக்கு வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னென்ன ஃபோர்ஸ்லேருந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத கேஸ்ட் வைஸாகவும் ஜெண்டர் வைஸாகவும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதாவது அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், கம்பார்ட்டன்ட் ஸ்டெனோகிராஃபர், வாரண்ட் ஆஃபீஸர், அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 243 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதில் பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, சிஐஎஸ்எஃப், எஸ்எஸ்பி. ஓகேவா? இதெல்லாம் வந்து கவர் ஆகுது. அதேமாதிரி ஹெட் கான்ஸ்டபிள், மினிஸ்ட்ரியல், கம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரியல். ஓகேவா? இது ஹவல்தார்லாம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா 1283 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து கவர் ஆகுது. சரியா? ஓகே. இதுக்கான ஏஜ் அப்படின்னு பார்க்குறப்ப மினிமம் 18, மேக்ஸிமம் 25 வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் 1/8/2024 படி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி/எஸ்டிக்கு 5 இயர், ஓபிசிக்கு 3 இயர் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா 10th +2 முடித்தா அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் உங்கள்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலுமே ஓகே தான். ஓகேவா? 10th பண்ணிவிட்டு நீங்கள் 10th 12th பண்ணிவிட்டு நீங்கள் ஐடிஐ பண்ணாலுமே ஓகே தான், டிப்ளமோ பண்ணாலுமே ஓகே தான், இல்லை ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே ஓகே தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th +2 பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. இப்போ இதுக்கான செலெக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஇடி, அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் சிபிடி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றது செகண்ட் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிஇடி தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் recct.bsf.gov.in வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணி முடிக்க லாஸ்ட் டேட்டு 8/7/2024 தான் முடியுது. அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபா. உமன் கேண்டிடேட், எஸ்சி/எஸ்டி, எக்ஸர்வீஸ் மேனுக்கெலாம் ஃபீஸ் கிடையாது. ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆவடி, சென்னையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? தமிழ்நாட்டில் இருக்கிற கேண்டிடேட் இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிட்டு தமிழ்நாட்டிலே எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஸில் பார்த்தீங்கன்னா பிஇடி இருக்கும். செகண்ட் வந்து சிபிடி எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு பேஸே பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இதில் மேல் கேண்டிடேட்டுக்கு ஹைட்டு 165 சென்டிமீட்டர், செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டனில் 82, அன்எக்ஸ்பெண்டனில் 77 கொடுத்துருக்காங்க. ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அப்புறம் செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு சில ஸ்டேட்டுக்கு இருக்குது. அது நம்ம தமிழ்நாடு கவர் ஆகாது. ஹில்ஸ் ஏரியா மட்டும்தான் கவர் ஆகும். ஓகேவா? அது நமக்கு தேவையில்லை. அதேமாரி வந்து ஷெட்யூல்டு ட்ரைபு மேல் கேண்டிடேட்டுக்கு 162.5 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதும். அப்புறம் வந்து செஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மலில் 76ம் எக்ஸ்பெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு 150 சென்டிமீட்டர் வந்து இருக்கணுன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஇடி இருக்குது. ஓகேவா? பிஇடியை பொறுத்தளவு மேல் கேண்டிடேட்டுக்கு 1.6 கிலோமீட்டரை 6 நிமிஷம் 30 செகண்டில் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 800 மீட்டரை 4 நிமிஷம் 45 செகண்டில் ரன் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து பேஸ் 2 பொறுத்தளவு வந்து சிபிடி எக்ஸாமினேஷன் தான். அதுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் அப்படின்னா ஹிந்தி, இதில் ஏதோ ஒன்று நீங்கள் ஆப்ஷனல் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதில் ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? 20 மார்க் அதுக்கு மாதிரி வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா?
அதுக்கப்புறம் நியூமரிக்கல் ஆப்டிடியூடு இதுலேருந்துலாம் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 1 ஹவர் உங்களுக்கு எக்ஸாமினேஷன், 1 ஹவர் 40 மினிட்ஸ் வந்து இருக்கும். 100 மார்க் உங்களுக்கு எக்ஸாம், 100 கொஸ்டின் 100 மார்க். இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் மட்டும்தான் எக்ஸாம் இருக்குன்றதை சொல்லிட்டாங்க. ஓகேவா, தமிழில் இருக்காது. சரியா, அதுக்கான இது வந்து பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன். இது வந்து எக்ஸாம் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதை. இது வந்து ஸ்கில் டெஸ்ட்டு. ஓகேவா, அதை நீங்கள் வந்து ஃபைனலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஸ்கில் டெஸ்ட் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் நோட்டிஃபிகேஷனில் இதுதான் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிஎஸ்க்கு வந்து 45% மினிமம் ஸ்கோர். ஓகேவா, எஸ்சி எஸ்டிக்கு 40. ஓகேவா, கட் ஆஃப் அப்படின்றது அடுத்து, ஆனால் மினிமம் ஸ்கோர் வந்து அவங்க வந்து இது சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதை நீங்கள் வந்து எய்ம் பண்ணி ப்ரிப்பேர் வந்து நல்லா வந்து பண்ணிக்கோங்க. சரியா, நோட்டிஃபிகேஷனில் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் என்னவோ அதெல்லாம் வந்து சொல்லிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சிம்பிள் தான், 12th பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களோட ஹைட்டு செஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. மேலாக இருந்தீங்கன்னா, ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஹைட்டை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் 12th, அவ்வளோதான். அதுக்கு மேலே பண்ணாலும் ஓகே தான். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு இல்லையா, காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்.